அண்ணாவின் வெற்றிக்கு காரணம் பிகாஸ் அண்ணா உருவாக்கிய தலைவர்கள். லீடர் ஒன்லி கேன் கிரியேட் லீடர்ஸ், மேனேஜர் கேன் ஒன்லி கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ், பட் லீடர் கேன் எம்பவர் அண்ட் கோச். லீடரால் தான் ஒரு எம்பவர் பண்ணி கோச் பண்ண முடியும். அப்படி கன்னியாகுமரியிலிருந்து வந்து ஜோல்னா பைய கக்கத்தில் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சென்று பத்திரிகையாக சென்று ஊடகமாக சென்று மார்க்கெட்டே இல்லாத ஒரு இளம் பையனை நடிகனாக்கி இன்றைக்கு உச்சபட்ச நடிகராக உருவாக்கி விட்டு இங்கு வந்து தனியாக அமர்ந்திருக்கிறார் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள். இழப்பு இவருக்கு இல்லை, இழப்பு இவருக்கு கிடையாது. இவர் எத்தனை பேர் வேணாலும் உருவாக்குவார். ஏன்னா அது அவருடைய கேப்பபிலிட்டி, அது அவருடைய நாலேஜ், அவருடைய தியாகம். அதனால தான் அவர் 10,000 ரூபா சம்பளம் அப்படின்றத நினைக்கும் பொழுது 10,000 ரூபா வாங்கிட்டு ஒரு நடிகனை, மிகப்பெரிய ஒரு நடிகனை உருவாக்கி உச்சபட்சத்திற்கு கொண்டு சென்று விட்டு அதோடு நிற்காம தன் வாழ்க்கை, தன் குடும்பம், மனைவி, மக்கள் என்று பார்க்காமல் 25 பள்ளிகளுக்கு வகுப்பறைகளை கட்டி கலா மன்றங்களை உருவாக்கி 100க்கும் மேற்பட்ட படங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரது பணி என்பது மிக சேலஞ்சான பணி. அந்த சேலஞ்சான பணியில ஒரு சமூக நோக்கம் ஒன்று இருக்கிறது, சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருக்கிறது. 10,000 ரூபா வாங்கினா கூட நான் 25 பள்ளிகளை உருவாக்குவேன் என்று சொன்னால் எலெக்ஷன் அப்ப மட்டும் வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பது சர்வீஸ் அல்ல. ஓகே, எலெக்ஷன் அப்ப வந்து 10 மணி நேரம் நின்று ஜாமெட்ரி பாக்ஸும் புத்தகமும் கொடுப்பது சர்வீஸ் அல்ல. ஓகே, மனதில் 10,000 ரூபா வாங்கினா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு பணிகளை செய்து மாணவர்கள் படிப்பதற்கு வகுப்பறைகளை கட்டி கொடுத்த ஒரு மிகப்பெரிய எண்ணம் கொண்ட தலைவராக திரு பி.டி. செல்வகுமார் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அடிப்படை அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நட்பண்பு, அவர் வளர்ந்த விதம், அவர் குடும்பம் அவருக்கு பக்கபலமாக இருந்த விதம், அவர் மனைவிக்கும் அவர் குழந்தைகளுக்கும் அவர் பெற்றோர்களுக்கும். கைதட்டுங்க எல்லாரும், நல்லா கைதட்டி பாராட்டு. லேசான விஷயம் இல்லை. இதுக்கு வச்சுக்கிட்டு கோடிக்கணக்காக வச்சுக்கிட்டு கொடுப்பவர்கள் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இருப்பதை கொடுப்பதில் தானம் செய்யக்கூடியவர்கள் தான் கர்ணன் என்று சொல்வார்கள். இருக்கிறதுல தூக்கி எம்ஜிஆர்லாம் வந்து இருக்கிறதுல என்ன கையில் இருக்கோ இருக்கிறத எடுத்து கையில் கொடுத்துருவார். கொடுக்கணும்னு தான் உடனே கொடுத்துடணும் அப்படின்ற அதுதான் வள்ளல். அப்படிப்பட்ட எண்ணம் வந்து எல்லாருக்கும் வராது. அது வரக்கூடிய பண்பு நலன்கள் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை உருவாக்க முடியாது. இவர் யார் என்று பார்க்கும் பொழுது இவர் யாரை உருவாக்கினார் என்று பார்த்தால் இவரது பலம் தெரியும். அதான் பலம். ஓகே, இவரை இழந்தால் அந்த பலம் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக சரிந்து. அப்போ தலைவர்கள் வந்து யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்களோ நல்லவர்களையும் வல்லவர்களையும் உண்மையானவர்களையும் நேர்மையானவர்களையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அந்த தலைவனால் நாட்டுக்கு நல்லது. ஆனால் தற்குறிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்வர்களால் இந்த நாடு சீரழிந்து தான் போகும். நாடு மட்டுமல்ல, அவர்களும் சீரழிந்து போவார்கள், நாடும் சீரழிந்து போய்விடும். திரு பி.டி. செல்வகுமார் அவரை வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் எனக்கு தெரியும். அவர் பேட்டி கொடுத்த பிறகுதான் பி.டி. செல்வகுமார் என்ற ஒரு நபர் தான் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகரது உயர்வுக்கு காரணமாக அமைந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது, அதாவது இப்போ எனக்கு முன்னால் பேசிய மிஸ்டர் ராஜன் சொன்னார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார்கள், ஒரு மனைவி இருப்பாங்க அப்படின்னு. மனைவியின் வெற்றிக்கு பின்னால் கணவனும், கணவனின் வெற்றிக்கு பின்னால் மனைவியும் இருப்பது சகஜம். ஆனால் ஒரு தலைவனின் வெற்றிக்கு பின்னால், ஒரு நடிகனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு லட்சியவாதி இருந்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது அது பி.டி. செல்வகுமார் என்ற பெயர் முன்னுக்கு வருகிறது. என்று சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ இப்போ சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள், திரு S.V. சேகர், திரு நக்கீரன் கோபால், திரு பாக்கியராஜ் இவரெல்லாம் வந்து வாழ்த்தியிருக்காங்க. மேடையில் காதல் கோட்டையில் மக்களது எண்ணங்களை, கனவுகளை நினைவாக்க வந்து இன்றைக்கு மக்கள் மனதில் வந்து நடிகை என்ற ஒரு நல்ல பெயரை எடுத்த மேடம்னா அது தேவயானி மேடம் அவர்கள். ஏன்னா அவங்கள பற்றி எத்தனையோ நியூஸ் படிச்சிருக்கேன். அவர்களை பற்றி வந்தது அத்தனையுமே பாசிட்டிவ் நியூஸ். ஒரு சினிமாவில் வந்து நடித்து உயரத்திற்கு சென்று இன்றைக்கும் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இந்த விழாவிலே கலந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். அதே மாதிரி நான் சின்ன பிள்ளை, என் பையன் வந்து அடிக்கடி ஒரு நகைச்சுவை சொல்லுவான் அப்படின்னா அது வந்து வாமா மின்னல் என்ற நகைச்சுவை. அவர் இங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். இருக்காரா அந்தளவிற்கு இன்றைக்கு பல்வேறு நகைச்சுவை நடிகர்களெல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம்
இன்றைக்கு திரு கிங் மேக்கர்ஸ் ராஜசேகர் அவர்கள் திரு பி.டி. செல்வகுமார் மூலமாக இந்த உதவியை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் திரு ராஜசேகர் என்று நான் சொல்வேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேரது கனவுகளை நனவாக்கி அவர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றியிருக்கிறார் திரு ராஜசேகர். அவர் சும்மா 40, 400லாம் சொன்னார், அதெல்லாம் கிடையாது. 1,00,000 பேரை மாற்றிருக்கார். அந்த அளவிற்கு கிங் மேக்கர்ஸை உருவாக்கி இருக்கிறார். கிங் மேக்கர்ஸ் அப்படிப்பட்ட அவரை பார்த்த உடனே சரி ஓகே நம்ம கரெக்டான இடத்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் சொன்ன உடனே தான் நினச்சேன். நான் அவர் பேட்டியெல்லாம் பார்த்தேன், நான் நேரடியாக சந்தித்தது இல்லை. நான் என்றைக்குமே ஒரு தலைவனின் வெற்றிக்கு பின்னால் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு தலைவன் ஒரு நாட்டுடைய தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நடிகர் இல்லை தலைவனாக வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசியல்வாதி ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், இல்லை ஒரு தொழில்துறையில் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால், இப்போ ராஜசேகர் இருக்கார், திரு ராஜன் இருக்கார், திரு தேவயானி இருக்காங்க. நமக்கு முன்னால் நக்கீரன் கோபால் இங்கே இருந்தார். அவர் ஒரு நாள் அடிக்கடி சொல்லும் போது என் தம்பி வருவார், தம்பி அப்படின்னு சொல்லி அடிக்கடி தம்பி தம்பின்னு சொல்லுவார். நான் கூட உண்மையான தம்பின்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட வேலை பார்க்குற அத்தனை பேரையுமே அவர் தம்பின்னு தான் கூப்பிடுவார். அதனால்தான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வீரப்பன் நக்கீரனா இல்லை நக்கீரன் வீரப்பனான்னு தெரியாது, ஏன்னா 2 பேரும் ஒரே மீசை வச்சுருப்பாங்க. அந்தளவிற்கு ஒரு வேள்வியை கடந்து உயிரை பணயம் வைத்து காட்டுக்குள் சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை சரித்திரம் படைத்தவர் தான் திரு நக்கீரன். அவருக்கு பின்னால் பல தம்பிமார்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதுதான் அவரது வெற்றி. 297 வழக்கு இருந்தால் கூட அவரது வெற்றிக்கு காரணம் அவர் பின்னால் இருந்த தம்பிமார்கள். எம்ஜிஆரது வெற்றிக்கு காரணம் அவர் செலக்ட் பண்ண லீடர்ஸ். கலைஞரது வெற்றிக்கு காரணம் அவர் பக்கத்தில் வைத்து கொண்ட தலைவர்கள், லீடர்ஸ். அண்ணாவின் வெற்றிக்கு காரணம் பிகாஸ் அண்ணா உருவாக்கிய தலைவர்கள். A leader only can create leaders. Manager can only control and manage. But leader can empower and coach. லீடரால் தான் ஒரு எம்பவர் பண்ணி கோச் பண்ண முடியும். அப்படி கன்னியாகுமரியிலேருந்து ஜோல்னா பைய கக்கத்தில் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு தெருவாக சென்று பத்திரிகையாக சென்று ஊடகமாக சென்று மார்க்கெட்டே இல்லாத ஒரு இளம் பையனை நடிகனாக்கி இன்றைக்கு உச்சபட்ச நடிகராக உருவாக்கி விட்டு இங்கு தனியாக அமர்ந்திருக்கிறார் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள். இழப்பு இவருக்கு இல்லை, இழப்பு இவருக்கு கிடையாது. இவர் எத்தனை பேரை வேணாலும் உருவாக்குவார். ஏன்னா அது அவருடைய கேப்பபிலிட்டி, அது அவருடைய நாலேஜ், அவருடைய தியாகம். அதனால தான் அவர் 10,000 ரூபா சம்பளம் அப்படின்றத நினைக்கும் பொழுது 10,000 ரூபா வாங்கிட்டு ஒரு நடிகனை, மிகப்பெரிய ஒரு நடிகனை உருவாக்கி உச்சபட்சத்திற்கு கொண்டு சென்று விட்டு அதோடு நிற்காம தன் வாழ்க்கை, தன் குடும்பம், மனைவி, மக்கள் என்று பார்க்காமல் 25 பள்ளிகளுக்கு வகுப்பறைகளை கட்டி கலா மன்றங்களை உருவாக்கி 100க்கும் மேற்பட்ட படங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரது பணி என்பது மிக சேலஞ்சான பணி. அந்த சேலஞ்சான பணியில் ஒரு சமூக நோக்கம் ஒன்று இருக்கிறது, சமூகத்திற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று இருக்கிறது. 10,000 ரூபா வாங்கினா கூட நான் 25 பள்ளிகளை உருவாக்குவேன் என்று சொன்னால், எலெக்ஷன் அப்போ மட்டும் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்பது சர்வீஸ் அல்ல. ஓகே, எலெக்ஷன் அப்போ 10 மணி நேரம் நின்று ஜாமெட்ரி பாக்ஸும் புத்தகமும் கொடுப்பது சர்வீஸ் அல்ல. ஓகே, மனதில் 10,000 ரூபா வாங்கினா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு பணிகளை செய்து மாணவர்கள் படிப்பதற்கு வகுப்பறைகளை கட்டி கொடுத்த ஒரு மிகப்பெரிய எண்ணம் கொண்ட
தலைவராக திரு பி.டி. செல்வகுமார் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அடிப்படை அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நட்பண்பு, அவர் வளர்ந்த விதம், அவர் குடும்பம் அவருக்கு பக்கபலமாக இருந்த விதம், அவர் மனைவிக்கும் அவர் குழந்தைகளுக்கும் அவர் பெற்றோர்களுக்கும் கைதட்டுங்க, எல்லாரும் நல்லா கைதட்டி பாராட்டுங்க. லேசான விஷயம் இல்லை. இதுக்கு வச்சுக்கிட்டு கோடிக்கணக்காக வச்சுக்கிட்டு கொடுப்பவர்கள் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இருப்பதை கொடுப்பதில் தானம் செய்யக்கூடியவர்கள் தான் கர்ணன் என்று சொல்வார்கள். இருக்கிறதுல தூக்கி எம்ஜிஆர்லாம் வந்து இருக்கிறதுல என்ன கையில் இருக்கோ இருக்கிறத எடுத்து கையில் கொடுத்துருவார். கொடுக்கணும்னு தான் உடனே கொடுத்துடணும் அப்படின்ற அதுதான் வள்ளல். அப்படிப்பட்ட எண்ணம் வந்து எல்லாருக்கும் வராது. அது வரக்கூடிய பண்பு நலன்கள் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை உருவாக்க முடியாது. இவர் யார் என்று பார்க்கும் பொழுது, இவர் யாரை உருவாக்கினார் என்று பார்த்தால் இவரது பலம் தெரியும். அதான் பலம். ஓகே, இவரை இழந்தால் அந்த பலம் என்னாகும்? ஆட்டோமேட்டிக்காக சரிந்து. அப்போ தலைவர்கள் வந்து யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்களோ, நல்லவர்களையும் வல்லவர்களையும் உண்மையானவர்களையும் நேர்மையானவர்களையும் பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த தலைவனால் நாட்டுக்கு நல்லது. ஆனால் தற்குறிகளை பக்கத்தில் வைத்துக் கொள்வர்களால் இந்த நாடு சீரழிந்து தான் போகும். நாடு மட்டுமல்ல, அவர்களும் சீரழிந்து போவார்கள், நாடும் சீரழிந்து போய்விடும். எனவே அது நம்ம இழப்பு என்பது அவருக்கல்ல, அந்த இழப்பு இவர் சமூகத்திற்கு கிடைத்த வரமாக மாறி இருக்கிறது, அரசியலுக்கு கிடைத்த வரமாக மாறி இருக்கிறது. எதை செய்ய முடியவில்லை என்று அவர் நினைத்தாரோ அதை இவர் பெரும்பான்மையான மக்களுக்கு அரசியல் மூலமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அவர் இன்றைக்கு அரசியலிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பாக அதில் அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நல்ல உள்ளமும் நேர்மை கொண்ட எண்ணமும் உழைப்பும் சமூக சேவையும் சமூக சிந்தனையும் ஒருத்தருக்கு இருக்கும் என்றால் அவரால் இந்த நாட்டுக்கு நலம்தான் பிறக்கும், இந்த நாட்டுக்கு நன்மைதான் பிறக்கும். அந்த நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பையும் வருங்காலத்தில் அவர் இந்த அரசியலிலே ஒரு உயர்ந்த இடத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அவருக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லி நான் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும், எனக்கு மனசை கேட்காது. இத்தனை பேர் எனக்கு பேசியிருந்தாலும் எனக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த உயர்ந்த சிந்தனை, அவர் நாட்டுக்கு செய்த சேவை, அவர் ஒரு படிப்பாளி மட்டுமல்ல சமூக அக்கறையாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரோடு பயணப்பட்டவர். இவ்வளோ பெரிய சிந்தனையில் ஒரு சயின்டிஸ்ட் பொன்ராஜ் அவர்கள் வாயால் எனக்கு இப்படி ஒரு வாழ்த்துறை கிடைக்கணும்னு எனக்கு கனவுல கூட நினைக்கல உண்மையிலே. ஏன்னா யார் வாயால், வசிஷ்டர் வாயால்னு ஒன்று சொல்லுவாங்க. அவர் பேச்சுக்களை கேட்டு நானே அவர்கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு நான் ஒரு அடிமை மாதிரி, ஒரு ரசிகன் மாதிரி மனசில் பட்டது அப்படியே வெளிப்படையாக அழகாக பேசுகிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ இந்த சமூகம் முக்கால்வாசி ஒரு என்ன, அதாவது தற்குறிகள் வேறு, மூட நம்பிக்கையில் செல்பவர்கள் வேறு. நிறைய பேர் மூட நம்பிக்கையில் தான் இருக்கான். இதை தந்தால் அதை செய்வாங்க, அதை தந்தால் இப்படி பண்ண, அப்படி கிடையாது. நாட்டுக்கு உழைக்கிறவங்க, சிந்தனை உள்ளவங்க உண்மையிலே வேணும். உண்மையிலே எனக்கு அந்த ஆசை இருக்குது. அதனால தான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அதனுடைய ஷார்ட்ஸ் அங்கே காட்டினேன். சும்மா வெறுமனே நான் கட்டிட்டேன் செய்துட்டேங்கல்ல, அதனால தான் அந்த வீடியோ எடுத்து காட்டணும் அவங்களுக்கு. சும்மா நான் கட்டிட்டேன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க நிறைய பேர். அதனால தான் நக்கீரன் கோபால் அவர்கள் கூட அதை சொன்னாங்க. நான் பல முறை அவர் ரிப்பீட் வருதான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. உண்மையிலே கஷ்டப்பட்டுருக்கேங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். என் மனைவிலாம் ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து ஏன் பண்ணுறீங்கன்னு அவள் கேட்டதே கிடையாது. அதனால தான் இறைவன் கொடுத்த வரம். ஒரு நாள் கூட அவள் இதுக்கு அவளுக்கு செலவுக்கு காசு இருக்காது, பொண்ணுக்கு படிப்புக்கு காசு கட்ட முடியாது. ஆனால் நான் வேறு எதையாவது என் மோதிரத்தை எங்கேயா ஈடு வச்சு நான் வந்து அந்த வேலையை நடத்திட்டு இருப்பேன். எங்கே மோதிரத்தை எங்கம்பா, அங்கே வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கேன், நைட்டு கேட்டுருவா, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவா. மோதிரத்தை கொண்டு போனீங்களா எங்கம்பா, நான் ஏதாவது அதை ஈடு வச்சு எடுத்து இப்படியெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா நம்ம என்ன உச்ச நடிகரா, உச்சத்தில் இருந்தால் வந்திருக்கோம், குதிச்சா வந்திருக்கோம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன், நமக்கு நம்ம உயரமாக போயிட்டு உடனே யாரையும் எள்ளி நகையாடிடக்கூடாது, யாரையும் இலக்காரமாக நினச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு கடவுள் ஒரு அறிவை கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் யானைக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான், அதே போல் எறும்புக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இறைவன் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா மற்றவங்க ஏதாவது பண்ணாமல் போயிருக்கலாம், ஆனால் உன் கூட இருக்கவில்லை ஒருத்தன் ஒரு நல்லவனை நீ இழந்தால், ஒரு வல்லவனை இழந்தால் நீ எதெல்லாம் சந்திப்பாய் என்பதை நீ வாழ்க்கையில் அனுபவிச்சு தான் ஆகணும்.
நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இறைவனுக்கு நீயும் நானும் ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் எப்படி இறைவனுக்கு எல்லாரும் ஒன்றும், மேடையில் இருக்கவங்க ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். எப்போ வேணாலும் நீ வேணால் இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருக்கலாம், என்றைக்குமே உச்சத்தில் இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வேதனைப்படுத்தக்கூடாது யாருமே. அந்த வேதனை நம்மளை சும்மா விடாது. நம்ம பெரிய ஆளாக ஆகிட்டோன்னு உடனே நம்ம கூட இருக்க பாவங்கள் தானே, கூட இருக்க டிரைவரை, கூட இருக்க ஆட்களை, கூட இருக்க அசிஸ்டண்ட்டுகளை நம்ம கேவலமாக சாதாரணமாக நினைத்தால் நீ அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் இன்னைக்கு வேணால் கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு நீ உச்சத்தில் இருக்கிற, கடவுள் ஒன்று உச்சத்தில் கொண்டு வச்சுட்டாரு. ஆனால் அதுக்குள்ள தண்டனை உனக்கு கண்டிப்பாக நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் கர்மா. அதை தான் பொன்ராஜ் அவர்கள் அழகாக பேசின, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிஹெச்டி பட்டம் பெற்ற போல் எனக்கு இருந்தது, அவர் வாயினால் வந்தது. ரொம்ப நன்றி பொன்ராஜ் சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கிற கதிரேசன், மீண்டும் ராஜசேகர், எனக்கு அக்காளுக்கு தான் நன்றி சொல்லணும். தேவயானி மேடம் பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக, ரொம்ப நேரம் கைத்தட்டுங்க. உங்களுக்கு உண்மையில் ஒரு எளிமை நின்று கைத்தட்டுறீங்களா தேவயானி மேடத்துக்கு? ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்கைன்னா அவங்க தான். எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் சொல்லாமல் இருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு உண்மையிலே நான் வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு இல்லையா, யாரையும் குறை சொல்ல முடியாது. அவங்க இருந்து இந்த விழாவை நிறைவு செய்துதான் வெற்றி என்பதை தெரிவித்துவிட்டு மேடம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன்.